கந்த புராணம் ஒரு சுந்தர புராணம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒப்பற்ற காண்டமாக சுந்தர காண்டம் திகழ்வது போல 14 புராணங்களுள் கந்த புராணம் ஒரு சுந்தர புராணமாக போற்றப்படுகிறது. அதற்கு காரணம் கந்த புராணம் ஒரு மங்கள புராணம், மாங்கல்ய புராணம். மாங்கல்ய புராணம் என்ற சிறப்புக்குரிய காரணம் இப்புராணத்தில் பார்வதி கல்யாணம், தெய்வானை கல்யாணம், வள்ளி கல்யாணம் என்று பல கல்யாண வைபவங்கள் விவரிக்கப்படுகிறது. இப்புராணம் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்து இஷ்டர்களை காக்கும் தர்ம புராணம். கண்ணன் சொல்லும் கீதை போல் கந்த புராணமும் ஞானபோதனை தரும் ஒரு ஒப்பற்ற அறநூலாக திகழ்கிறது. கந்த புராணம் சிவனருள் பெற்ற ஆன்மீக அரிச்சுவடி. சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள். மங்களத்தை கொடுக்கும் நன்னூல் கந்த புராணம். ஸ்ரீராம நாம பிரசவனம் நடக்கும் இடமெல்லாம் ஆஞ்சநேய மகாபிரபு எழுந்தருளி பக்தர்களை கடாட்சிப்பது போல் சிவபெருமானும் கந்தபுராண பிரசவனம் சொல்லப்படுகின்ற இடங்களிலெல்லாம் ரிஷபாரூடமூர்த்தியாக எழுந்தருளி சிவ பக்தர்களை காத்து ரட்சிக்கிறார். கந்த புராணத்தை தமிழில் நமக்கு தந்தருளியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். இவர் முருகப்பெருமானின் சேவடி மாறா திருவருட்செல்வர். சமஸ்கிருத மொழியில் வியாச பகவான் அருளிய கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் தமிழில் எழுதப்பட்டு முருகனின் பாத கமலங்களுக்கு பணிவான வணக்கங்களைச் சொல்லி சமர்ப்பிக்கப்படுகிறது. கந்த புராணம் சம்பவ காண்டம், அசுர காண்டம், வீரமகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவ காண்டம், தக்ஷ காண்டம் என்று 6 காண்டங்களை கொண்டது. சம்பவ காண்டம். திருக்கயிலை திருமாமலை என்னும் புண்ணிய சேத்திரத்தில் நவரத்தின பொன்மணி சிம்மாசனத்தில் 1000 கோடி சூரியன் உதித்தாற் போன்று பேரொளியுடன் அருள் வடிவமான ஈசனும் கருணையே வடிவான ஈஸ்வரியும் எழுந்தருளி இருந்தனர். அங்கே தேவகானம் வேதமந்திர ஜபத்தோடு இணைந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. சிவகணத்தவர்கள் மத்தளம் முழங்கினர். இப்பேற்பட்ட ரம்மியமான வேளையில் அம்பிகையின் வதனம் மட்டும் சற்று சோர்வுடன் காணப்பட்டது. அம்பிகையின் மனநிலையை புரிந்து கொண்ட மகேசன் ஈஸ்வரியின் முகம் நோக்கி, சர்வலோக நாயகி சங்கரி, உனது இன்முகம் வாட்டத்துடன் காணப்படுவதேன் என்று அன்போடு வினவினார். ஈசனின் நளினமான மொழி கேட்ட நாயகி, அங்கிங்கெனாதபடி எங்கும் பேரொளி பொங்க காட்சி தரும் நாதன் அறியாததா பிரபு? இளையவள் தாக்ஷாயினி பிறந்தபோது என் தந்தை தக்ஷனால் அவமானப்பட்டு அக்னியில் பிரவேசித்து தங்களை பிரிந்தேன். உங்கள் போதனையை மதியாததால் நான் பட்ட அவமானம் இன்னும் என் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை. அதனால் நான் மறுபிறவி எடுக்க எண்ணுகிறேன். தேவரீர் திருவருள் புரிய வேண்டும் என்று வேதனையோடு விளம்பினார். அம்பிகையின் மொழி கேட்ட சிவபெருமான், ஜெகஜனனி, தக்க தருணத்தில் தகுந்த வரம் கேட்டாய். லோகக்ஷேமத்திற்காக நல்ல காரியங்கள் நடக்க இருக்கிறது. உனது பூலோக அவதாரம் பிரபஞ்சத்திற்கு உத்தமமான உயர்ந்த வழிகாட்டாகும். பூலோகத்தில் வாழ்ந்து வரும் பர்வதராஜனான இமவான், மேனை தம்பதியினர் எனது அன்பிற்கு பாத்திரமானவர்கள். அவர்கள் உன்னை தங்கள் புத்திரியாக அடைய வேண்டும் என்பதற்காக பல்லாண்டு காலமாக தவம் புரிந்து வருகின்றனர். அவர்கள் தவம் பலிதமாக இது ஒரு நல்ல தருணம், சென்று வா தேவி என்றார். உமாமகேஸ்வரி உற்சாகத்தின் எல்லைக்கே சென்று விட்டார். அக்கணமே தனது அவதார வைபவத்தை பூர்த்தி செய்ய புறப்பட்டார். ஔசதி பிரஸ்தம் என்ற நகரத்தை பன்னெடுங்காலமாக அரசு புரிந்து வந்த பர்வதராஜன் தவம் புரிய சித்தம் கொண்டார். ஒரு நாள் அரியணை விட்டு கீழே இறங்கினார். நாடாண்ட மன்னன் இமவான் அணிமணி ஆபரணத்தை களைந்தார். ருத்ராட்ச மணிமாலைகளை தரித்தார். பொன்பட்டு வஸ்திரத்தை களைந்தார். காவி உடை உடுத்தினார். நாடு களைந்தார். மனைவியோடு காடு புகுந்தார். இமயமலை சாரலில் மனைவி மேனையுடன் பர்ணசாலையில் தவத்தை மேற்கொண்டார். தவத்தால் உயர்ந்தார் வரதராஜன். தியானத்தால் அவர் முகத்தில் ஒரு பிரகாசம். மணிமுடி அடிந்த தலை சடைமுடியால் மூடியது. காற்று, மழை, வெயில், பனி எதையும் பொருட்படுத்தவில்லை. சிவநாமத்தையே பேச்சாகவும் மூச்சாகவும் கொண்டார். மன்னனின் பர்ணசாலையை அடுத்துள்ள மானசரஸ் தடாகத்தில் நீலோத்பவ மலர்கள் மலர்ந்து தடாகத்திற்கு குடைபிடித்தாற் போல அழகுற காணப்பட்டது. மானசரஸில் இருந்த மன்னன் நித்திய பூஜைக்கு மலர் பறித்துச் செல்வதனை வழக்கமாக கொண்டிருந்தான். வழக்கம் போல் மலர் பறிக்க வந்த மன்னன் மலர்கள் இடையே பேரொளி பிரகாசிக்க கண்டான். ஒரு கணம் அதிசயத்தான். பேரொளிக்கு காரணம் காண அந்த மலர் கூட்டத்துக்கு அருகே சென்றார். பேரொளியை கண்டு அதிசயத்து இமவான் மலர் மீது பெண் குழந்தை சயனித்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். முழு நிலவின் தோற்றத்துடன் கூடிய வதனம். அந்த வதத்தினிலே வட்ட கருவிழிகள் 3, பிறை சூடிய சுருளேறிய கரும் கூந்தல், முல்லை அரும்பின் செல்வ சிரிப்பு, 4 திருக்கரங்கள். குழந்தையின் தெய்வீக திருமேனி கண்டு ஈஸ்வரியே தனக்கு பெண்ணாக பிறந்துள்ளாள் என்பதை புரிந்து கொண்டார் மன்னர். கண்ணர் சிறைச்சாலையில் விஷ்ணுவாக வசுதேவர் தேவகிக்கு காட்சி கொடுத்தது போல இங்கே அம்பிகையும் பார்வதியாக பர்வதராஜனுக்கு தரிசனம் கொடுத்தார். அம்பிகை நொடிப்பொழுதில் மாயத் தோற்றத்தை மறைத்து சாதாரண மனுஷ தோற்றத்துடன் மாறினார். இமவான் குழந்தையை அன்போடு எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டார். முத்த மாறி பொழிந்தார். பர்ணசாலைக்கு எடுத்துச் சென்றார். மேனாவிடம் குழந்தையை கொடுத்து மானசரஸில் குழந்தை கிடைத்த செய்தியை சொன்னார். பூமழை பொழிந்தது. தேவ துந்துபிகள் ஒலித்தன. உலகங்கள் யாவும் மலர்ந்தன. மேனா தாய்மை பொங்க குழந்தைக்கு பாலூட்டு மகிழ்ந்தார். பார்வதி என்று பெயரிட்டு பூரித்தாள். மன்னருக்கு பெண் பிறந்த செய்தி பூமணம் மேவி வரும் தென்றல் போல பூமண்டலம் எங்கும் பரவியது. இமவான் குழந்தையுடனும் மனைவியுடனும் தனது திருமாளிகைக்கு சென்றார். குழந்தை பிறந்த வைபவத்தை சிறப்பாக கொண்டாடினார். தான தருமங்களை செய்தார். ஆலயங்களுக்கு பூஜை செய்தார். இமவான் மாளிகையில் உற்சவ உற்சாகம் ஊஞ்சலாடியது.
தேவர்களும் தவசியர்களும் மண்ணுலக மன்னர்களும் தேவ மகளிரும் இமவான் மாளிகைக்கு வந்த அரச குடும்பத்தினரை வாழ்த்தினர். பர்வதகுமாரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தார். இமவானும் மேனையும் எல்லையில்லா இன்பத்தில் மூழ்கித் திளைத்தனர். பார்வதி 5 வயது பிராயத்தை அடைந்தார். அவர் சித்தமெல்லாம் சிவமயமானது. பார்வதியின் உள்ளத்தில் பரமேஸ்வரரின் திருத்தோற்றம் பிரகாசித்தது. சிவனுக்கு உகந்த பண்டிகைகளை தனது தோழியர்களான ஜெயை விஜயுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடினார். தோழியருடன் சேர்ந்து எப்பொழுதும் சிவபார்வதி விளையாட்டுத்தான் விளையாடி வந்தார். பார்வதிக்கு பரமசிவனை மணக்க வேண்டும் என்ற ஆசை அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே இதயத்தில் ஆழமாக பதிந்தது. பெற்றோர்களிடம் தனது ஆசையை சொன்னார். பெற்றோர்கள் பெருமிதம் பூண்டனர். இருப்பினும் சிறு வயதிலேயே மகளை பிரிய வேண்டுமே என்ற ஏக்கமும் எழத்தான் செய்தது. பெற்றோர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட பார்வதி பெற்றோர்களிடம் நயமாக பேசினார். பெண் என்று பிறந்துவிட்டால் மாற்றான் வீட்டுக்கு போய்த்தானே ஆக வேண்டும். அதற்காக வருந்துவது விவேகமற்றதல்லவா? நடப்பதெல்லாம் நான்மறை நாயகனின் திருவிளையாடல் அல்லவா? மலரிடை பிறந்த என்னை மனமேடை இருத்த வேண்டியது உங்கள் கடமையல்லவா? நான் கைலாசபதியான ஈசனை கணவனாக அடைய வேண்டும் என்று மனத்தால் வரித்து விட்டேன். சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வர வேண்டாமா? தந்தையே, நான் மேருமலைக்கு தவம் செய்யப் போகிறேன். எனக்கு உத்தரவு தாருங்கள் என்றார். மகளின் வார்த்தைகள் பெற்றோர்களின் இதயத்திற்கு சற்றே இதமாக இருந்தது. இமவான் மேருமலையில் பார்வதி தவம் செய்ய பர்ணசாலை அமைத்தார். அவருக்கு துணையாக தோழி ஜெயை விஜயை இருவரையும் பணிப்பெண்கள் பலரையும் அனுப்ப தீர்மானித்தார். மங்கள நாளன்று இமவானும் மேனையும் அன்புமகள் பார்வதி தேவியை மேலதாள இன்னிசை முழக்கங்களுடன் வேதகோஷம் ஒலிக்க முத்து மணிப்பள்ளக்கில் உட்கார வைத்து மேருமலைக்கு புறப்பட்டனர். பெற்றோர்கள் பொங்கி வந்த துக்கத்தை அடக்கிக் கொண்டனர். பார்வதி தேவி தவம் புரியச் சென்றார். பரமசிவனோ தட்சிணாமூர்த்தியைப் போல் மர நிழலில் அமர்ந்து சனகாதி முனிவர்க்கு சின் முத்திரையுடன் ஞானயோகம் சொல்லும் குருவாக கோவில் கொண்டார். பிரம்மதேவர் தனது புத்திரர்களான சனகர், சனந்தனர் முதலான முனிவர்களுக்கு படைப்பு தொழிலை மேற்கொள்ளும்படி சொன்னார். ஆனால் பிரம்மபுத்திரர்களோ தந்தையின் ஆணையை ஏற்க மறுத்தனர். பிரம்மபுத்திரர்கள் ஈசனை தரிசித்து முக்தி நிலை அடைவதற்கான ஞான மார்க்கத்தை பெறப்போகிறோம் என்று சொல்லினர். சிவனின் சந்நிதி சென்று பணிவன்போடு ஈசனிடம் தாங்கள் முறையோடு வேதம் அத்தியாயனம் செய்ய சித்தம் கொண்டுள்ளோம் என்று பிரார்த்தித்தனர். நீக்கமர எங்கும் நிறைந்துள்ள கருணை கடலான உமாமகேஸ்வரர் ஆலமர நிழலில் அமர்ந்து பசு, பதி, பாசம் எனும் 3 தத்துவங்களை வேத ரகசியமான முடிவோடு சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் முதலான முனிவர்களுக்கு விளக்கமாக போதித்துக் கொண்டிருந்தார். சிவபெருமான் சனாகதி முனிவர்களுக்கு சின் முத்திரை பிடித்து சிவஞான போதனைகளை செய்தார். ஈசனின் ஞானமார்க்க போதனையால் மனதில் பரிபூர்ண யோக நிலை கண்ட பிரம்மபுத்திரர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் நிவர்த்தியானது. உள்ளத்தில் தெளிவு பிறந்தது. பிரம்மபுத்திரர்கள் ருத்ரஜபத்தால் ஈசனை துதி செய்தனர். ஏகாந்த நிலையில் தங்கள் மனதை லயிக்கச் செய்தனர். இங்கனம் சர்வலோக ரட்சகரான பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக ஆழமர நிழலில் அமர்ந்து பல யுகங்களாக மோனத்தவத்தில் இருந்த காலகட்டத்தில் தேவலோகத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. ஈசனிடம் அநேக விதமான வரம் பெற்ற அசுரவேந்தன் சூரபன்மன் மமதையால் இந்திரனை வெற்றி கொண்டான். சூரபன்மனின் மகன் பானுகோபன் தேவர்களையும் மற்ற முனிவர்களையும் சிறைபிடித்தான். இந்திரன் மகன் ஜெயந்தனை சிறைபிடித்தான். சூரபன்மனின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அமரேந்திரன் தாங்கினா துயருற்றான். மோன நிலையில் அமர்ந்துவிட்ட ஈசனை கடும் தவத்தால் தனது துயரத்துக்கு முடிவு காண முற்பட்டான். தேவேந்திரன் தவம் புரிவதற்காக வேண்டி மேருமலைக்கு சென்றான். நமச்சிவாய மந்திரத்தை சிந்தையிலே கொண்டு வந்து தவத்தை தொடங்கினான். பல்லாண்டு காலம் அன்ன ஆகாரமின்றி அரிய தவமிருந்தான். அமரனின் அற்புதமான தவத்தால் திருவுள்ளம் கனிந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஈசன் ரிஷபாரூட மூர்த்தியாக தேவேந்திரன் முன்னால் பிரசன்னமானார். தேவேந்திரன் தவம் கலைந்து எழுந்து சிரமீது கரமுயர்த்தி ஈசனை நமஸ்கரித்தான். பரமசிவன் மலர்ந்த முகத்துடன் தேவேந்திரன் திருநோக்கம் செய்து, தேவேந்திரா, என்னை நினைத்து உன்னை வருத்தி உத்தமமான தவம் புரியும் காரணம் என்னவோ என்று வினவினார். ஞானசேகரா, மதிசூடிய பெருமானே, சப்த விடங்கனே, மாசில்லா பெருமானே, தேவரீர் அறியாததும் உண்டோ? சூரபன்மனின் கொடுமையால் மானம் இழந்தேன், மகுடம் இழந்தேன், அமராவதி பட்டினம் இழந்தேன். அன்பு புதல்வன் ஜெயந்தன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். சூரபன்மன் லட்சக்கணக்கான தேவர்களை அடிமை கொண்டுள்ளான். இந்த நிலையில் ஐயனின் பாத கமலங்களை தவிர புகலிடம் வேறு ஏது? மகாபிரபு, சூரபன்மனை சம்ஹாரம் செய்த அமரர் குலம் காத்தருளவும். தேவேந்திரனின் பரிதாப நிலை கண்ட பரமேஸ்வரன், தேவேந்திரா, எம்மை மதியாத தட்சிணன் யாகத்துக்கு சென்று என்னை அவமதித்தாய். தட்சிணனுக்கு துணை போனாய். அந்த பாவம்தான் உங்களை இப்படி பற்றி கொண்டது என்றார். இந்திரன் ஈசனை பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தான். ஈசன் தேவேந்திரனுக்கு அருள் செய்து, தேவேந்திரா, சூரபன்மனை என்னால் நேரடியாக சம்ஹாரம் செய்ய முடியாது. அவன் எம்மை அரிய தவத்தால் ஆட்கொண்டவன். அவனது மேன்மையான தவத்தால் என்னிடம் இருந்து வரம் பல பெற்றுள்ளான். அவன் அசுரகுலத்தின் ஏகச் சக்கராதிபதியானான். 1008 அன்னங்களுக்கும் அதிகாரியானான்.
எந்த தேவர்களாலும் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்றும் எனது அம்சமாக தோன்றும் தேவகுமாரனால் மட்டுமே மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற வரம் வாங்கியவன். உங்கள் பொருட்டு எமது அம்சமான புத்திரனை அவதரிக்க செய்து சூரனின் ஆணவத்தை அடக்கி அமரர்குலம் காத்தருள்வோம். ஈசனிடம் அவதரிக்கப் போகும் குமரனால் அமரர்குலம் ரட்சிக்கப்படும் என்னும் ஈசனின் அருள் வாக்கால் அகம் மலர்ந்த அமரேந்திரன் அருட்குமாரன் அவதரிக்கப் போகும் நன்னாளை காண காத்திருந்தான். அதே சமயத்தில் தேவேந்திரன் உள்ளத்தில் ஓர் சலனம். ஈசன் குருஸ்தானத்தில் அமர்ந்து யோக நிலையை மேற்கொண்டுள்ளார். ஈஸ்வரியோ மேருமலையில் தவம் இருக்கிறார். இந்த நிலையில் இவர்களுக்கு குமாரன் தோன்ற மார்க்கம் ஏது? இவர்கள் இருவரும் ஒன்று சேர்வது எப்போது? இப்படிப்பட்ட எண்ணங்களால் பெரும் சஞ்சலம் அடைந்த அமரேந்திரன் மனதை தேற்றிக் கொண்டு தனது இருப்பிடம் சென்றான். தேவேந்திரன் தனது குலகுருவான பிரகஸ்பதி மற்றும் தேவர்கள் புடைசூழ பிரம்மதேவன் எழுந்தருளியிருக்கும் மனோவதி பட்டினம் சென்றார். அங்கே அன்னவாகனத்தில் நான்முகனும் வெள்ளைத்தாமரை பூவினில் நாமகளும் எழுந்தருளி இருந்தனர். தேவாதி தேவர்கள் நான்முகனை சுந்தர ஸ்லோகங்களால் பாடி போற்றி பணிந்தனர். கலைமகள் நாதனை, சிருஷ்டிகர்த்தாவே, உலகை ரட்சிக்கும் சதுர்முகத்தேவா, சூரபன்மனை சம்ஹாரம் செய்ய அருட்குமாரன் ஒருவன் அவதரிப்பான் என்று ஈசன் அருள் செய்துள்ளார். ஆனால் ஈசன் கைலை மலையிலும் ஈஸ்வரி மேருமலையிலும் தனித்தனியாக வாசம் புரியும் நிலையில் குழந்தை பிறப்பது எவ்வாறு சாத்தியமாகும்? இதற்கு உகந்த உபாயம் ஐயன்தான் கூற வேண்டும் என்றார். இந்திரனின் மொழி கேட்ட நான்முகன், அமரேந்திரா, உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் நியாயமானதுதான். இருப்பினும் இதற்கு தகுந்த மார்க்கம் காண்பதற்கு ஸ்ரீ விஷ்ணு பகவானிடம் செல்வோம் என்றார். நான்முகன் இந்திரன் முதலான தேவர்கள் முனிவர்களை அழைத்துக் கொண்டு வைகுண்டம் எனும் ஸ்ரீயம்பதிக்கு வந்தார். அங்கே ஹரிபகவானான விஷ்ணு அனந்தன் மீது பள்ளி கொண்டிருந்தாள். ஸ்ரீதேவி பூதேவி பரந்தாமனின் திருப்பாத கமலங்களை வருடிக் கொடுத்துக் கொண்டிருந்தனர். தேவேந்திரன் திருமாலை சேவித்து சூரபன்மனின் அக்கிரமங்களைச் சொல்லி வருத்தினான். சூரனை வெல்வதற்கு ஈசன் சொன்ன சமாதானத்தை எடுத்து இயம்பினான். இந்திராதி தேவர்களின் குறைகேட்ட கோவிந்தன் கமலமுகம் மலர, அமரர்களே, அசுரனுக்காக அஞ்ச வேண்டாம். தமக்கு பிறக்கப் போகும் அருட்குமாரனால் அமரர்குலம் காக்கப்படும் என்று ஈசன் அருளி செய்துள்ளதால் நாம் உறுதியுடன் பயமின்றி இருப்போம். எதற்கும் ஈசன் ஞானயோகத்தை விடுத்து மோக இன்பத்தில் மூழ்கச் செய்ய உகந்த வழி காண்போம். மன்மதன் முயற்சியால் ஈசன் மீது மலரம்பு எய்து பார்வதி தேவியார் மீது மையல் கொள்ளச் செய்யலாம். திருமாலின் இந்த அற்புதமான ஆலோசனையை அனைத்து தேவர்களும் முனிவர்களும் உளமாற ஏற்று உள்ளம் மகிழ்ந்தனர். அனைவரும் அனந்தன் சேவடி போற்றி அடுத்து நடக்க வேண்டிய ஏற்பாட்டிற்கு வழி செய்ய புறப்பட்டனர். பிரம்மதேவனின் மனோவதி நகர மாளிகையில் தேவர்கள் புடைசூழ பிரம்மதேவன் பத்மாசனத்தில் எழுந்தருளி இருந்தார். பக்கத்தில் திருமாலும் எழுந்தருளி இருந்தார். நான்முகன் தமது சகோதரரான மன்மதனை மனத்தால் நினைத்தார். அக்கணமே மன்மதன் கரும்பு வில் தாங்கி தனது பாரியால் ரதி தேவியாருடன் பிரம்மதேவன் முன்னால் தோன்றினார். இருவரும் இருகரம் கூப்பித் தொழுதனர். பிரம்மன் தம்பதியரை அருளி செய்து ஆசனம் அழைத்து கௌரவப்படுத்தினார். மன்மதன் பணிவோடு, சகோதரா, என்னை அழைத்த காரணம் என்னவோ என்று வினவினார். மன்மதா, சூரபன்மனின் கொடுமையால் நாம் படுகின்ற வேதனை நீ அறிந்ததுதானே? அவனை அழிக்க தகுந்த சந்தர்ப்பம் இப்போதுதான் வந்துள்ளது. அவனை சம்ஹாரம் செய்ய அருட்செல்வனை அவதரிக்கச் செய்கிறேன் என்று ஈசன் திருவாய் மலர்ந்துள்ளார். சனாகதி முனிவருக்கு ஆத்மஞான போதனை செய்து கொண்டிருக்கும் ஈசனையும் அந்த ஈசனையே மணப்பேன் என்று தவமிருக்கும் பார்வதியையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதற்கு உனது மன்மத பானம் பாலமாக அமைய வேண்டும். இது உனக்கு கைவந்த கலைதானே. நாராயணையையும் பிருந்தையையும் மயல் கொள்ளச் செய்தவன் நீ. இந்திரனை அகல்யை மீது மோகிக்கச் செய்தாய். இவ்வளவு எதற்கு? என்னையே திலோத்தமையிடம் மயங்க வைத்தாய். மலரோன் மொழி கேட்ட மன்மதன், தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். என்றாலும் ருத்திரர் கோபக்காரராயிற்றே. அவர் கோபத்தால் நெற்றிக் கண்ணை திறந்தால் என் கதை முடிந்துவிடுமே. இவற்றையெல்லாம் தாங்கள் அறியாததல்லவே. சகோதரரின் எதிர்வாதம் பிரம்மனுக்கு சினத்தை கொடுத்தது. மன்மதா, குதர்க்கமாக பேச இதுவா நேரம்? என் சொல்லை ஏற்காவிட்டால் வீண் சாபத்திற்கு ஆளாவாய். சகோதரனின் சுடுமொழி கேட்டு மன்மதனும் ரதியும் பிரம்மசாபத்திற்கு அஞ்சி நடுங்கினர், நெக்குறுகினர். இருவரும் பிரம்மசாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் போல் பிரம்ம சாபத்திற்கு தலை வணங்கினர். ரதி ஒரு முடிவிற்கு வந்தாள். ரதி தேவி கணவரிடம், பேரழகு பெருமானே, நான்முகனின் சாபம் ஒருபுறம் இருக்கட்டும். சிவனுக்கு கோபம் வந்தால் நெற்றிக்கண்ணுக்கு பஸ்மமாவது திண்ணம். சிவநிந்தனைக்கு மட்டும் ஆளாகக்கூடாது. முக்கண்ண பெருமான் தமது முல்லை சிரிப்பால் அகிலத்தையும் அழித்துவிடும் ஆற்றல் பெற்றவர். சிவனை சரணடைவோம். நான்முகனின் கட்டளை, மனைவியின் போதனை, தேவர்களின் துயரம், ஈசனின் கோபம், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்த மன்மதன் தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்தான். நான்முகனின் கோபத்தால் துயரத்தை அணிவிப்பதற்கு அந்த ஈசனின் கோபத்திற்கு பலியாவது எத்தனையோ மேலானது. அதனால் நான் ஈசனையும் ஈஸ்வரியையும் மோக வலைக்குள் விழச் செய்வேன் என்ற முடிவுக்கு வந்த மன்மதன், அவை அறிய பிரம்மதேவரின் ஆணையை சிரம் மேற்கொண்டேன். எனக்கு வெற்றி கிட்ட வாழ்த்துங்கள். தாம்பூலம் கொடுத்து என்னை தன்யனாக்குங்கள்.
மன்மதனின் மொழி கேட்ட பிரம்மதேவர் தனது கழுத்தில் அணி செய்யும் நவரத்ன பொன்மணி மாலையை கழற்றி சகோதரா ஜெய் விஜயி பவ என்று வாழ்த்தி மன்மதன் கழுத்தில் அணிவித்தார். திருமால் நவரத்ன பதக்கத்தை அணிவித்து நல்லாசி நல்கினார். தேவேந்திரன் கற்பக விருட்சம் தனக்களித்த அணிமணி ஆபரணங்களை மன்மதனுக்கு அணிவித்தான். அஷ்டத்திக்கு பாலகர்கள் தங்களுக்கு இஷ்டமான நவரத்தினங்களால் செய்யப்பட்ட விதவிதமான ஆபரணங்களை ரதி மன்மதனுக்கு கொடுத்து மன்மதனை நெற்றியில் வெற்றி திலகமிட்டனர். மன்மதன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்தான். நான்முகனையும் விஷ்ணு பகவானையும் வலம் வந்து வணங்கினான். அவர்கள் அவனை உள்ளன்போடு கட்டி தழுவி மங்களானி பவந்து என்று வாழ்த்தி வழி அனுப்பினர். தேவர்கள் அன்பின் மிகுதியால் மன்மதனையும் ரதி தேவியையும் பூமலர் தூவி வாழ்த்தினர். மன்மதனுக்காக தேவர்கள் அற்புதமான தேரை உருவாக்கி கொடுத்தனர். தேரை இழுத்துச் செல்ல கூட்டம் கூட்டமாக பச்சை கிளிகள் தேரை சூழ்ந்து காணப்பட்டன. மன்மதனுக்காக தேரில் வைக்கப்பட்டிருந்த 500 மலர் அம்புகளின் வாசனை திக்கட்டும் பரவியது. தேன் சிந்தும் புஷ்ப பானங்கள் நிரம்பிய அம்பு வாளியை தனது முதுகில் கட்டிக்கொண்டான் மன்மதன். மாமரத்தின் இளம் தளிரை வாளாக இடையில் சொருகிக் கொண்டான். குயில்களின் கூச்சலும் அலைகடலின் ஓசையும் எக்காலமாகவும் முரசாகவும் ஒளி செய்தன. அலைகள் கவரி வீச மீன்குடி வானத்தில் பறக்க சந்திரன் குடைபோல் நிழல் கொடுக்க தென்றலான ரதத்தில் மன்மதன் அமர்ந்து தனது தேவியுடன் கையிலைக்கு புறப்பட்டான். மன்மதன் அமர்ந்த கோலத்தை காண்பதற்கு வானத்து வெள்ளி நிலவு தேர்த்தட்டில் பவனி புறப்பட்டதோ என்று சொல்லும்படியாக இருந்தது. கற்பக மரத்தை சுற்றி பறந்திருக்கும் காமவெள்ளி குடிபோல் மன்மதன் பக்கத்தில் ரதிதேவி வந்து அமர்ந்தார். ரதம் புறப்படத் தொடங்கியது. அத்தருணத்தில் நன்னிமித்தங்கள் பல தோன்றின. வாயு வேகத்தில் கையிலை மலையை அடைந்தான் மன்மதன். திருக்கையிலை வாயிலில் நந்திதேவர் பொற்பிரம்பும் உடைவாளும் ஏந்தி காவல் புரிந்து கொண்டிருந்தார். மன்மதன் நந்திதேவரை நமஸ்கரித்தான். நந்திதேவா, நீரே பிதா, நீரே பிதாமகன், நீரே குருமகான், கருணையில் பெருகனார் என்றெல்லாம் பலவாறு வியந்து புகழ்ந்து பேசினான். சிவனையும் பார்வதியையும் சேர்த்து வைக்கும்படியான நட்பணிக்கு அடியெடுத்து வைக்கப் போகும் தனக்கு தகுந்த ஆலோசனையும் சொல்லி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். நந்தி பெருமான் முகம் மலர, மன்மதா, உன் எண்ணம் நிறைவேறும், வெற்றி உனக்கு வந்து சேரும். மேற்கு திருவாயிற்புறம் வழியாக ஈசன் திருசந்நிதிக்கு செல்வாய். ஈசன் முன்பு சனாதையர்க்கு ஞானோபதேசம் செய்யப்போகும் தருணத்தில் என்னிடம் உன்னை தவிர வேறு எவரையும் தம்மை தரிசிக்க அனுமதிக்க வேண்டாம் என்று ஆணையிட்டுள்ளார். அதனால்தான் உன்னை மட்டும் அனுப்புகிறேன் என்றார். மன்மதனும் ரதி தேவியும் நந்தியை வலம் வந்து நமஸ்கரித்து ஆசி பெற்று மேற்கு திருவாயில் நோக்கிச் சென்றனர். மேற்கு சன்னதியில் பிரணவப் பொருளான பரமேஸ்வரன் முத்துக்கள் பதித்து நவரத்த சிம்மாசனத்தில் அலங்காரமாக போடப்பட்டிருந்த புலித்தோல் மீது சின் முத்திரையுடன் கூடிய யோக நிலையில் எழுந்தருளி இருந்தார். நானிலம் போற்றும் நான்மறை நாயகனான பிரகதீஸ்வரன் கோடி மன்மதனுக்கு நிகரான அழகுடன் காட்சியளித்தார். ஸ்படிகத்துக்கு ஒப்பான திருமேனியில் புலித்தோலை பொன்னாடையாக கொண்டிருந்தார். சிங்கத்தின் தோலை உத்தரியமாக அரைதனில் சுற்றியிருந்தார். 2 முழங்கால்களையும் சேர்த்து யோகப்பட்டம் கட்டியிருந்தார். இப்பேற்பட்ட சௌந்தரியத்தோடு கூடிய சிவபெருமானின் திவ்ய தரிசனம் கண்ட மன்மதனும் ரதியும் ஒரு கணம் திகைத்து போயினர். இந்த தருணத்தில் நான்முகன், தேவேந்திரன், பிரகஸ்பதி, அருந்தசிவர், அருந்தவசியர் மற்றும் தேவர்கள் கையிலைக்கு திருப்பாட்கடல் போல் திரண்டு வந்தனர். திருமலையில் ஓரிடத்தில் ருத்ர ஜபம் செய்த வண்ணம் கூடியிருந்தனர். மன்மதன் எம்பெருமான் திருமுன் நின்று பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தான். புன்னை மரத்தின் நன்னிழலில் மறைந்து நின்றான். வில்லை எடுத்தான், நானேற்றினான். சுகம் தரும் மோகனாஸ்திரத்தை தொடுத்தான். மலரம்புகள் 5 பரமனின் பொன்னாற்ற திருமேனியை தழுவும்படி பிரயோகித்தான். ரதிதேவி பயத்தால் மயக்க நிலையைக் கண்டாள். மன்மதன் நெஞ்சம் குற்ற உணர்வால் வருந்தத்தான் செய்தது. இந்த மனோகரமான வேளையில் தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி மன்மதருக்கு வெற்றி உண்டாகட்டும், காமன் தொடுத்த கணை சங்கரருக்கு விரகதாபத்தை உண்டாக்கட்டும் என்று மாசிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். கணை தொடுத்த கட்டழகு செல்வன் மோகனாஸ்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தான். மன்மதன் ஏவிய 5 மலர் வாளிகளும் ஈசனின் திருமேனியை குதூகலிக்கச் செய்வதற்கு மாறாக பார்வதி தேவியும் வைரம் இழைத்த மேனியை மோகக் கடலில் மூழ்கடிக்கச் செய்தது. ஈசன் 3 கண்களையும் திறந்தார். அவ்வளவுதான். நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய உக்கிரமான ஒரு தீப்பொறி ஜுவாலை மன்மதனை பஸ்பமாக்கியது. வெள்ளி பனிமலையில் வெண்புகை சூழ்ந்தது. ரதிதேவி சற்று மயக்கம் தெளிந்தாள். கணவனுக்கு ஏற்பட்ட நிலை கண்டு நெஞ்சம் பதபதைத்தாள். அழுது புலம்பினாள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவாதி தேவர்களும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயினர். ஆனால் ஈசன் ஏதும் அறியாதது போல மௌன நிலையில் எழுந்தருளி இருந்தார். ஈசனின் யோக நிலை கண்டு கைலையின் ஒருபுறம் கூடியிருந்த தேவாதி தேவர்கள் ஈசனை பலவாறாக ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருந்தனர். சனாகதி முனிவருக்கு ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய விளக்கங்களை போதிக்கும் மௌனகுருவே, தேவாதி தேவர்களின் கோடி நமஸ்காரம். மூவுலகில் அனைத்தையும் தோற்றுவிப்பவரும் அனைத்திற்கும் காரணகர்த்தாவுமாக இருப்பவருமான பரமேஸ்வரா, எங்கள் சகசிரகோடி வந்தனம். எவரிடம் இந்த பிரபஞ்சங்கள் தோன்றினவோ அவ்வாறு தோன்றும் பிரபஞ்சங்களை காத்தருளும் கருணாமூர்த்தியானவர் எவரோ அவருக்கு சிரசா வந்தனங்கள். வேத வாக்கியங்களுக்கு எட்டாதவரும்
கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் புலப்படாதவரும் அளவிட முடியாத ஆனந்த சாகரத்தை பெற்றிருப்பவருமான பரந்தாமனுக்கு நமஸ்காரம். 3 வேதங்களுக்கும் மூலபுருஷர், 3 வேதங்களையும் திருமுகமாக கொண்டவர், 3 லோகங்களுக்கு மத்தியில் எழுந்தருளி இருப்பவர், உலகங்களுக்கெல்லாம் பதியும் மகாபிரபுவுமாகிய கல்யாண குணங்களையும் கொண்ட பரமார்ந்த ஸ்வரூப மூர்த்தியே நமஸ்காரம். காத்தருளும் கருணாமூர்த்தியே, உங்கள் அருட்பிரசாதம் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்யவும். தேவாதி தேவர்களின் இத்தகைய துதி கேட்டு திங்கள் முகத்தவரான திங்கள் சூடிய பிரான் நந்தியை அழைத்தார். கையிலைக்கு திரண்டு வந்திருக்கும் தேவாதி தேவர்களை தமது முன்னே வரச் சொல்லுமாறு கட்டளையிட்டார். நந்திதேவர் அக்கணமே அனைத்து தேவர்களையும் அழைத்து வந்து ஈசனின் திருமுன்னால் நிறுத்தினார். சம்போ மகாதேவா சரணம், சாம்ப சதாசிவா சரணம் என்று தவசியரும் தேவர்களும் ஓலமிட்டனர். மாணிக்க வண்ணனான மலை வளைத்த தம்புரான் குணக்குன்றான நாணேந்திர தேவாதி தேவர்களை திருநோக்கம் செய்தார். உங்கள் விருப்பத்தை நாம் அறிவோம். சூரனை வென்று உங்களை காக்க அருட்குமாரன் அவதரிப்பான், அமைதியாக செல்வீராக என்று அருள் செய்தார். தேவாதி தேவர்கள் மன்மதனை தேடினர். மன்மதனின் மலரன்பு கண்டவர் மன்மதனை காணாது பயந்தனர். அது சமயம் ரதிதேவி இந்திரனிடம் நடந்த விருத்தாந்தங்கள் அனைத்தையும் சொல்லி மன்மதன் பஸ்மமானான் என்ற விஷயத்தையும் கூறினார். இது பற்றி ஈசனிடம் கேட்க அஞ்சியவர்களாய் தேவர்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பினர். ரதிதேவி கண்களில் நீர் பெருக ஈசன் திருமுன் தனது கணவனுக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டவத்தை சொல்லி புலம்பினான். எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவது போல் என் கணவன் உங்கள் தண்டனைக்கு ஆளாகிவிட்டாரே என்று சொல்லி வருந்தினார். என் கணவரை என்னிடம் திருப்பித் தாருங்கள் என்று பிரார்த்தித்தார். ரதியின் பிரார்த்தனையை செவிசாய்த்த சங்கரர் அன்பு மேலிட, உமது பதியை யாம் உம்மிடம் உயிர்ப்பித்து தருவோம். அதற்கான சந்தர்ப்பம் பார்வதி பரிணயத்தின் போது ஏற்படும். அதனால் சிறிது காலம் பொறுமையுடன் இருப்பாய் என்று கூறி ரதிக்கு ஆறுதல் சொன்னார் ஈசன். ரதிதேவி ஈசனை பணிந்து போற்றி தனது இருப்பிடம் சென்றார். ஈஸ்வரன் பார்வதி தேவியிடம் தமது திருவிளையாடலை நடத்த திருவுள்ளம் கொண்டு மேருமலைக்கு புறப்பட்டார். இமயமலைச்சாரல். பார்வதி தேவியின் பர்ணகசாலை வாயிலில் தவசியர் கூட்டம். பார்வதி தேவியார் பூஜை முடித்து நடத்தும் அன்னதானத்திற்காக பக்தர்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். பர்வதகுமாரியான பார்வதி தேவியார் ஈசனை எண்ணி பூஜையில் மூழ்கியிருந்தார். பார்வதி தேவியுடன் திருவிளையாடல் புரிய திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் தொண்டு கிழவரான உருவத்தை தாங்கிக் கொண்டார். தேவியின் பர்ணசாலைக்கு வந்தார். புறத்தே ஓரிடத்தில் அமர்ந்தார். பார்வதி தேவி பூஜை முடித்தார். பிரசாதம் பெற்று மன மகிழ்ச்சியுடன் தவசியர்கள் சென்று கொண்டிருந்தனர். பர்ணசாலையின் புறத்தை அமர்ந்திருந்த பரமசிவன் தான் கொண்ட கோலத்திற்கு ஏற்ப தள்ளாடி தள்ளாடி சாய்ந்து விழுந்து விடுவார் போல நடந்து வந்து கொண்டிருந்தார். ஈசனை பார்த்துவிட்ட பார்வதி தேவியின் தோழியருள் ஒருத்தி ஈசனை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு பர்ணசாலைக்கு அழைத்துச் சென்றார். பழுத்த சிவபலமாக தோன்றும் ஈசனை ஈஸ்வரி முகமலர எழுந்து சென்று வரவேற்றார். உயர்ந்த புலித்தோல் ஆசனத்தில் அமரச் செய்து அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனீயம் எனும் 3 வகை உபசாரங்களால் பக்தி செலுத்தினார். விசிறி கொண்டு வீசினார். தங்க தாம்பாலத்தில் பசியார பிரசாதம் கொடுத்தார். ஈசன் பசி மிகுந்தாற் போல பிரசாதத்தை அள்ளி அள்ளி உண்டார். உண்டு மயங்கிய தொண்டர் பார்வதியை அனுகிரகித்து, பர்வதகுமாரி மங்களானி பவந்து, பல்லாண்டு காலமாக இப்படி தவப்புரிகின்றாயே, ஏதாவது பலன் கிடைத்ததா? உனது மனசுக்கேத்த அந்த மணாளன் யார்? தயங்காமல் என்னிடம் சொல் என்று வினவினார். தொண்டு கிழவரிடம் தனது விரகதாபத்தை வெளியிட விரும்பாத தேவி தமது தோழியர்களிடம் ஜாடை காட்டினார். தேவியின் ஜாடையின் பொருளை புரிந்து கொண்ட தோழியர் கிழவரிடம், மூப்பு மிகுந்த அந்தன சிருஷ்டியரே, எங்கள் தலைவி மலையரசன் இமவான் புதல்வி கைலாசபதியான பரமேஸ்வரனை பதியாக வேண்டும் என்றுதான் இத்தகைய தவத்தை செய்து வருகிறார். முப்போதுமின்றி எப்போதும் அந்த முக்கண்ண பெருமானின் பாதர விந்தங்களை சரண் என்று தவம் கிடந்தும் இதுகாரும் அந்த சர்வேஸ்வரனின் கிருபா கடாட்சம் எங்கள் தலைவி மீது விழவில்லை. 1000 பிறை கண்ட மகானுபாவா, எங்கள் தலைவியின் எண்ணம் ஈடேற ஆசி கூறுங்கள். இங்கனம் சேடியர் சொல்லும்போது பார்வதி நாணத்தால் வெட்கி நின்றார். பரமசிவன் பார்வதி தேவியை அழைத்து முகம் மலர, மன்னர் மகளே, போயும் போயும் ஒரு பிக்ஷாண்டியின் மீதா மையல் கொண்டாய்? வெக்கப்படுகிறேன். உனது ஆசை வெறும் நிராசை. உங்கள் சேடியர் சொன்னது சுவாரஸ்யமாக உள்ளது. சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை என்று நையாண்டி செய்தார். ஈசனின் வார்த்தைகள் பார்வதியின் இதயத்தை வருத்தியது. பெரியவரே, தாங்கள் சிரிக்கவும் வேண்டாம், அழவும் வேண்டாம். என் தாயின் வயிற்றில் வாசம் செய்யும் போதே அந்த கையிலை வாசனை கணவனாக வரித்து விட்டேன். பர்வதகுமாரி, உனக்கு எப்படி இப்படி புத்தி பேதலித்தது? நீயோ தங்கமணி மாளிகையின் பேரழகு பெருமகள். நீ விரும்பும் ஈசனோ மயானத்தை மாளிகையாக கொண்டவன். உனது உடம்பில் கஸ்தூரி ஜவாது என்று நறுமணம் கமலும். ஆனால் நீ விரும்பும் பித்தன் மேனியில் சுடலை சாம்பலும் எலும்பும் தான் மனம் வீசும். நவரத்ன அணிமணி ஆபரணங்கள் உன்னை அழகு பார்க்கிறது. நீ மாலையிடத் துடிக்கும் ஈசனோ மண்டையோடு மற்றும் படமெடுக்கின்ற பாம்பை அணிந்து கொண்டு திரிகிறான். மணவரையில் தாலி கட்ட மாட்டான், பாம்பைத்தான் தாலியாக கட்டுவான்.
நான் எனக்கு விருப்பமானவரோடு வாழப் போகிறேன். அது உமக்கு பிடிக்கவில்லை. அதனால் தான் இப்படியெல்லாம் பிதற்றுகிறேன். பார்வதி, நீ மங்கள நாயகி, அவன் ருத்ரமூர்த்தி. உனது கொஞ்சம் விழிகள் எங்கே? அந்த ஈசனின் கோபக்கணல் வீசும் கண்கள் எங்கே? நீ சௌபாக்கியசாலினி, அவன் சர்வநாசக்காரன். போயும் இப்படிப்பட்டவனை மணந்து கொள்வதற்கு என்னை மணந்து கொள்ளலாம். நான் தோற்றத்தில் கிழவன், ஆனால் பருவத்தில் வாலிபன். நான் சகலகலா வல்லவன், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்றவன், உள்ளத்தாலும் ஒழுக்கத்தாலும் உயர்ந்தவன், உத்தமன். நீ அலங்கார வள்ளி, நான் சிங்கார சுரூபன். என்னை கணவனாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வு ஏற்றம் காணும். ஈசனின் மொழிகேட்ட பார்வதி நகைத்தாள். தள்ளாத வயதில் இப்படி ஒரு ஆசையா என்று எண்ணினாள். அம்பிகை இதற்கு மேல் அவருடன் வாதம் புரிய விரும்பவில்லை. சேடியரை பக்கத்தில் அழைத்து, பாங்கியரே, இந்த படும் கிளம் ஏதோ திட்டம் போட்டுத்தான் இப்படி சதி செய்கிறது. ஒருவேளை ஏதாவது அரக்கர்களின் சூழ்ச்சியாக இருக்குமோ? நான் ஏதோ ஒரு பிறப்பில் செய்த பாவத்தின் விளைவுதான் இந்த வயோதிக ரூபத்தில் என் முன் வந்து நிற்கிறது. முதலில் இந்த கிளத்தை வெளியே அனுப்பு. இந்த கிளம் கௌதமரின் சாபத்திற்கு ஆளாகி இப்படி அறிவில்லாமல் பேசுகிறதோ, அல்லது ததீசி முனிவரின் சாபத்தினால் இப்படி கெடுமதி படைத்தவராக இருக்கின்றாரோ? இந்த கிளம் ஆத்மா அனாத்மா இவற்றின் பாகுபாடுகளை அறிந்தவராக இருப்பினும் இக்கிழவன் பித்தம் தலைக்கேறி பிதற்றும் மந்த புத்திக்காரனாக இருக்கலாம். ஆனால் அவனை வெளியே தள்ளுவதை விட நாம் வெளியே போவதுதான் உசிதமான காரியம் என்று கூறியவாறு பார்வதி பர்ணசாலையின் புறத்தே செல்ல முற்பட்டார். உடனே ஈசன் கிழக்கோலத்தை நீத்து 1000 தாமரை மலர் பொலிவுடன் பார்வதிக்கு ஆனந்த காட்சி கொடுத்தார். ஈசனின் திவ்ய தரிசனம் கண்டு பார்வதி பிரமித்தார். சேடியர் மெய்யுருக நிலம் கிடந்து பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தனர். ஈசன் புன்னகை அரும்ப, பெண் புத்தி பின்புத்தி என்பதால் உனது தூற்றுதலை போற்றுதலாக கொண்டோம். உனது ஏளன வார்த்தைகளை அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டேன். உனது தவம் எம்மை ஆட்கொண்டது. வேண்டும் வரம் கேள் என்றார். பார்வதி தேவியார் வலம் வந்து நமஸ்கரித்தார். ஈசனின் பாத கமலங்களை மீண்டும் மீண்டும் தொழுது, சர்வலோக ரட்சகரே, என்னை தாங்கள் தாமதியாமல் சதியாக ஏற்றுக்கொள்வீர் என்று பிரார்த்தித்தார். பார்வதி தேவியார் நா தழுதழுக்க ஈசனின் திருவடி தாமரைகளை துதி பாடினார். வேதாகமங்களில் மகாபுருஷராக ஞானிகள் கொண்டாடும் உலக நாயகனே, உனக்கு நமஸ்காரம். பாபங்கள் விலகி புண்ணியம் பெற்று முக்தி நிலையை அடைவதற்கு அருள் புரியும் உமது திருவடி கமலங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். அஞ்ஞானம் அணுகாமலும் பாவங்கள் நெருங்காமலும் இருக்க பேரருள் புரியும் உமது சேவடி களங்கங்களுக்கு நமஸ்காரம். சரணடைந்தவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் மகாதேவா, தேவரீருடைய பாத கமலங்களை நம்பி தவமிருக்கும் இந்த அபலையை சதியாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வேன். பார்வதியின் மென்மையான மொழிகளின் தன்மையால் ஈசன் பேரானந்தம் மிக கொண்டு, பார்வதி, 14 லோகங்களும் பொங்கி பூரிக்க தேவர்கள், கந்தர்கள், அரம்பையர், அருந்தவசியர், கணத்தவர், சித்தர், சப்தரிஷிகள், சப்த மாதர்கள் நமது பாணி கிரகணத்துக்கு பணிபுரிவர். நீ மன அமைதியுடன் மாளிகைக்கு செல்வாய் என்று ஆசீர்வதித்து மறைந்தார். இறைவன் மறைந்தருளியதும் சேடியரில் ஒருத்தி, தேவி, நான் முன்னதாக சென்று அரசனிடம் இச்சுவையான செய்தியை சொல்லி அவர்களை இங்கு அழைத்து வருகிறேன். அதற்குள் நீங்கள் தவத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்ல, பார்வதி தேவிக்கு தோழியின் வார்த்தைகள் சரியானதே என்று தோன்றியது. பார்வதி தோழியை அனுப்பி வைத்தாள். தோழியும் அக்கணமே புறப்பட்டாள். தோழி மன்னரை பார்த்து ஈசன் பார்வதியை ஆட்கொண்டு அருளியதையும் பின்னர் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லி உடனே மேருமலை சாரலுக்கு புறப்படுமாறு கேட்டுக்கொண்டாள். இமவானும் மேனையும் குதூகலம் பொங்க மேருமலைக்கு புறப்பட்டனர். மேருமலையில் பார்வதியின் தவத்தை பூர்த்தி பண்ணுவதற்கும் இமவானும் மேனேயும் வருவதற்கும் சரியாக இருந்தது. பெற்றோர்கள் பார்வதியை கட்டி தழுவி பூரித்தனர். அன்றைய தினமே இமவான் பார்வதியை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். அரண்மனை வந்ததும் வராததுமாக இமவான் கல்யாண ஏற்பாடுகளை தொடங்கினார். பார்வதிக்கு வரமளித்து அருள் புரிந்த அம்பலவாணர் கையிலை மலை ஞானபீடத்தில் ஜோதி ஸ்வரூபனாய் எழுந்தருளி இருந்தார். ஈசன் தமது திருமண வைபவத்தை மனுஷ சம்பிரதாயப்படி நடத்த திருவள்ளம் கொண்டார். அந்த பொறுப்பான சடங்கினை நிறைவேற்ற தகுதி வாய்ந்தவர்கள் சப்தரிஷிகள் என்ற எண்ணத்தில் அவர்கள் தம் முன்னே வரவேண்டும் என்று நினைத்தார். அங்கனம் ஈசன் நினைத்த மாத்திரத்திலேயே அத்திரி, பிருகு, அகஸ்தியர், வசிஷ்டர், கௌதமர், கஷ்யபர், ஆங்கிரசர் எனும் சப்தரிஷிகள் ஈசன் திருமுன் வந்து நின்றனர். நித்தியமாகவும் நிர்மலமாகவும் தரிசனம் தரும் நீலகண்ட பிரபே, 3 காலங்களிலும் முத்தொழில் புரியும் முழுமுதற் பரம்பொருளே, சப்தரிஷிகளின் பணிவான நமஸ்காரங்கள். ஐயனின் ஆணையை கேட்க சித்தமாய் நிற்கின்றோம். தேவரை திருவாய் மலர்ந்து எங்களை ஆட்கொள்வீர் என்று பிரார்த்தித்தனர். சதாசிவ பிரம்மமான பரமேஸ்வரன் சப்தரிஷிகளை திருக்கண் மலர்ந்து, சப்தரிஷிகளை, நான் பர்வதராஜனின் குமாரத்தை பார்வதியை பாணி கிரகணம் செய்து கொள்ளப் போகிறோம். அதனால் நீங்கள் எழுவரும் சதிபதியாய் இமவான் இருப்பிடம் சென்று எனக்கு பெண் பேசி முடித்து முகூர்த்த நாள் குறித்து வருவீராக என்று அன்பு கட்டளையிட்டார். ஈசனின் அமுதமொழி கேட்ட சப்தரிஷிகள் இனம் தெரியாத பேரானந்த பெருவெள்ளத்தில் மிதந்தனர். இப்பேற்பட்ட பெரும் பாக்கியம் தங்களுக்கு கிட்டியது என்று எண்ணி பொங்கி பூரித்தனர். ஈசனின் ஆசி பெற்று மேற்கொண்டு நடக்க வேண்டிய ஏற்பாட்டை துவங்கினர். சப்தரிஷிகள் பர்ணசாலை சென்று தங்களின் பத்தினிகளிடம் ஈசன் விவாக வைபவத்தை பற்றி கூறினர். முனி பத்தினியர்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவேது. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அளவிலா உற்சாகம் ஊஞ்சலாடியது.
சப்தரிசிகள் தங்கள் பத்தினிமார்களுடன் ஆகாச மார்க்கமாக இமவானின் நகரமான ஔசதி பிரஸ்தம் சென்றடைந்தனர். ஆகாச மார்க்கமாக வரும் சப்தரிசிகளை தூரத்தே பார்த்துவிட்ட இமவான் தனது மனைவி மேனையுடன் மேலவாத்தியங்கள் முழங்க, வேதம் ஒலிக்க, பூரண பொற்கும்ப மரியாதைகளுடன் புண்ணிய தீர்த்தத்தால் பாதபூஜை புரிந்தனர். உங்கள் வருகையால் எங்கள் சுற்றமும் நட்பும் பெருமை கொள்கிறது. உங்களை போன்ற ரிஷிகளின் வருகையால் எங்கள் நாட்டில் மும்மாறி பொழிகிறது. உங்களை போன்ற பக்த சிரோன்மணிகளின் பாதப்படுவதால் தான் எங்கள் நகரத்தில் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகுகிறது. உங்களால் எங்கள் நாட்டிற்கு பெருமை. மன்னரின் இத்தகைய உபச்சார வார்த்தைகளால் உளமகிழ்ந்த சப்தரிசிகள், இமவான் பெற்ற பேறு இந்த வையத்தில் வேறு எவரும் பெற முடியாது. மன்னா, தாங்கள் எடுத்த பிறவி அனைத்திலும் புண்ணியத்தையே செய்துள்ளனர். அதனாலன்றோ உமக்கு பகவானுக்கே பெண் கொடுக்கும் பாக்கியம் கிட்டியுள்ளது. எங்களது வருகையை பற்றி ஆங்கிரசி முனிவர் விளக்கமாக சொல்வார் என்றனர். ஆங்கிரசி முனிவர் மன்னருக்கு தங்களின் வருகையை பற்றி கூறலானார். பர்வதராஜா, நாங்கள் ஈசனுக்கு பெண் கேட்டு வந்துள்ளோம். கைலாசபதியான பரமேஸ்வரன் உங்கள் புத்திரி பார்வதியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். சப்தரிசிகளின் வருகையின் நோக்கத்தை தெரிந்து கொண்ட இமவானும் மேனையும் அமிர்தம் பருகிய ஆனந்தம் கொண்டனர். இருவரும் சப்தரிசிகளை பணிந்து போற்றினர். தவ சிருஷ்டிகளை அகிலலோக நாயகரான ஈசனின் திருவுள்ளத்தை என்னென்பது, பரமனை மருமகனாக அடைய என்ன தவம் செய்தோமோ என்று சொல்லி தங்கள் புத்திரி பார்வதியை அழைத்து வந்து முனிவர்களின் ஆசி பெற செய்தனர். ஆங்கிரச முனிவர் இமவானை மேலும் புகழ்ந்து, மன்னா, இந்த விவாக வைபவத்தால் நீ தன்யனானாய். 1000 அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியத்தை நீயும் உன் மனைவியும் அடைந்தீர்கள். மூவுலகும் உங்கள் புகழை கொண்டாடும். எங்கள் ஈசனுக்கு உங்கள் பெண்ணை கொடுக்க பரிபூரண சம்மதம்தானே? இது சம்பிரதாயத்துக்காக கேட்கப்படும் கேள்வி என்றார். ஆங்கிரசு முனிவர் இங்கனம் கேட்டதும் இமவானின் பட்டத்து மகிழ்ச்சி மேனையின் முகம் சற்று மாறியது. முனிவர்கள் இதை கவனிக்க தவறவில்லை. முனிவர்கள் மேனையை பார்த்து, நீங்கள் ஏதோ சொல்ல எண்ணுவதில் தயக்கம் காட்டுவது போல் தெரிகிறது என்று வினவினார். மேனை தயக்கத்துடன், தவ முனிவர்களே, நான் சற்று குழப்பமடைந்துள்ளேன். அதற்கு காரணம் ஈசனின் மகிமை மலையத்தன என்றாலும் அவரது சில லீலைகள் புரியாத புதிராக உள்ளது. தக்ஷனை கொன்றது போன்ற சிவனுடைய சம்ஹார லீலைகள் என் மனதை சஞ்சலப்படுத்துகிறது. மேலும் ஈசன் புலித்தோல் ஆடை அணிவதும், பாம்பை அணிகலனாக பூண்டிருப்பதும், மயானத்தை வாசஸ்தலமாக கொள்வது போன்ற விஷயங்களும் எமக்கு புதிராக உள்ளது. மாயை என் மனதை மயக்குகிறது. இதனால் எனக்கு இந்த சலனம் என்பது புரியவில்லை. இந்த விஷயத்தில் என் உள்ளம் தெளிவு பெற வேண்டும் என்று வினவினாள். இவற்றை கேட்டுக்கொண்டிருந்த வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி தேவி மேனையின் மனதை மாற்றுவதில் ஈடுபட்டு அமரர் குலம் காக்க ஆலகாவிஷம் உண்ட ஈசனின் பிரபாவத்தை சொன்னார். லட்சக்கணக்கான தேவர்களையும் தவசியர்களையும் கொடுமைப்படுத்திய அரக்கர்களை சம்ஹாரம் செய்து அகில லோகத்தையும் ரட்சித்த வீரதீர பிரபாவங்களை சொன்னார். அருந்ததி மேனைக்கு ஞான மார்க்கங்களை எடுத்துச் சொல்லலானாள். இவற்றையெல்லாம் கேட்ட மேனையின் மனம் தெளிந்தது. சப்தரிசிகளிடம் பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தார். முனிவர்கள் மேனைக்கு நல்லாசி நல்கினர். பரமசிவன் பார்வதி திருமண ஏற்பாட்டில் அனைவருடைய சம்மதத்தையும் பரிபூர்ணமாக பெற்ற முனிவர்கள் முகூர்த்த நாள் குறித்து இமவானிடம் விடைபெற்று கையிலைக்கு புறப்பட்டனர். ஆகாச மார்க்கமாக கையிலையை வெந்தடைந்த சப்த ரிஷிகளும் பத்தினிமார்களும் ஈசனை தொழுது பணிந்து முகூர்த்த நாள் மற்றும் திருமணம் பற்றிய நல்ல செய்தியை சொல்லினர். ஈசன் முகம் மலர்ந்தார். சப்த ரிஷிகளையும் அவர் தன் பத்தினிமார்களையும் அனுகிரகித்து அனுப்பி வைத்தார். இமவான் உற்றார், உறவினர், அறவூர், அருந்தவசியர், அரண்மனை அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து பார்வதியின் திருமணத்தைக்கான ஏற்பாடுகளை தொடங்கினார். இமவான் தனது புத்திரரான மைனாகனை அழைத்து பார்வதியின் திருமணத்தை பற்றி சொல்லி தேவதச்சனான விஸ்வகர்மாவை அழைத்து பிரம்மாண்ட கல்யாண மண்டபம், தங்கும் விடுதிகள், அரங்க மேடைகள் போன்ற பற்பல மணி மாளிகைகளை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணையிட்டார். மைனாகன் தேவதச்சனை அழைத்து வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் தானே முன்னின்று நடத்தினான். மயன் பார்ப்போர் மதிமயங்கும் வண்ணம் அதி அற்புதமான லட்ச யோசனை நீளம் கொண்ட அலங்கார அழகு மணிமண்டபத்தை அமைத்தார். சித்திரங்கள், சிங்கார பதுமைகள் என்று ஆங்காங்கே மயன் தனது கலை வண்ணத்தில் கைவண்ணத்தை காட்டினான். நகரில் நோக்கிய இடமெல்லாம் கண்ணை பறிக்கும் ஒளிமயம். சிறு சிறு அருவிகள், அற்புதமான வளைவுகள், விளையாட்டு அரங்கங்கள், அகன்ற திண்ணைகள் என்று எங்கு பார்த்தாலும் அலங்கார ஐஸ்வர்யம். மண்டபத்தில் உள்ள தூண்களை தட்டினால் இசை எழுப்பும். பளிங்கு சுவர்கள் நோக்கினால் முகம் தெரியும். பிரதிபலிக்கும் நிலைக்கண்ணாடி அறைகள். இங்கனம் மயனின் வேலைப்பாட்டை வர்ணித்துக் கொண்டே போகலாம். பார்ப்போர் வியக்கும் அளவிற்கு மேகத்தை முட்டும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வண்ண வண்ணமாக ஒளி சிந்தின. சாலைகளும் சோலைகளும் கோசாலைகளும் பார்க்க பிரமிப்பை உண்டாக்கின. கோசாலையில் பசுக்கள் லட்சக்கணக்கில் கட்டப்பட்டிருந்தன. தவசியர் வேதியர் தங்குவதற்கு கங்கை நதி தீரம் தெய்வீக பொலிவுடன் கூடிய பர்ணசாலைகள் கட்டப்பட்டிருந்தன. காமதேனு, கற்பவிருட்சம், கல்யாணத்திற்கு வருவோர்க்கும் போவோர்க்கும் தங்குவோர்க்கும் அனைத்து செல்வத்தையும் வர்ஷிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மொத்தத்தில் இமவான் நிர்மாணித்த நகரம் பார்ப்பதற்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பொங்கி பிரவாகம் எடுக்கும் சௌபாக்கிய லோகமாக விளங்கியது.
இப்படியாக கல்யாணத்துக்கான ஏற்பாட்டின் பெருப்பகுதியை முடித்துவிட்டு இமவானும் மேனையும் கைலைக்கு புறப்பட்டனர். சிவக்கோயில் திருவாயில் வந்த இமான் திருவாயில் காவல் புரியும் நந்திதேவரை பணிந்து அனுமதி பெற்று உள்ளே சென்றார். நவரத்ன பொன்தட்டில் பூ, பழம், நவரத்தினங்கள், குங்குமம், மஞ்சள் நிறைந்திருக்க பகவானின் பாத கமலங்களில் சமர்ப்பித்து தம்பதியர் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து பணிந்து எழுந்தனர். ஈசன் மன மகிழ்ச்சியோடு அவற்றை ஏற்றுக்கொண்டார். பர்வதராஜா, சர்வமங்கலம் உண்டாகட்டும். திருமணத்திற்கு முன்னதாகவே யாம் எமது சிவகணத்தவர் சூழ உமது நகருக்கு வருவோம் என்று அருள் புரிந்தார் பரமேஸ்வரன். இமவான், மேனை மீண்டும் ஐயனை நமஸ்கரித்து புறப்பட்டனர். அவர்கள் விடைபெற்று சென்றதும் ஈசன் நந்திதேவரை அழைத்து, நந்தி, நமது திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு ருத்ரகணங்கள் தேவர்கள் நம்முடன் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் என்று ஆணையிட்டார். நந்தி நிஷ்டையில் அமர்ந்தார். திருமணத்தில் கலந்து கொள்ளப் போறவர்களை உள்ளத்திலேயே கொண்டு மானசீக அழைப்பு விடுத்தார். அவரின் அழைப்பை ஏற்று அனைவரும் சிவக்கோவிலில் ஈசனின் திருமுன் கூடினர். ஈசன் அனைவரிடமும் திருமணத்தை பற்றிய ஏற்பாட்டை சொல்லி மகிழ்ந்தார். தேவாதி தேவர்கள் சிவநாமத்தை 14 லோகங்களுக்கும் ஒலிக்கும் வண்ணம் கோஷித்தனர். எல்லோரும் கல்யாணத்திற்கு புறப்படுவதற்கான ஏற்பாட்டை துவங்கினர். சங்கநதி, பதுமநதி சகல லோகத்தவருக்கும் அணிமணி, ஆடை, ஆபரணங்களை கொடுத்து கொண்டே இருந்தன. பரமேஸ்வரன் பிரம்மாதி தேவர்களின் விருப்பத்திற்கு இணங்க திருக்கோலம் கொண்டார். பொன்னாட் திருமேனியில் அணிந்திருந்த புலித்தோல் வஸ்திரம், பாம்பணிகள் முதலியவற்றை களைந்தார். பொன்பட்டு வஸ்திரம், நவரத்ன அணிமணி ஆபரணங்கள் தூய திருமேனியில் சாத்திக் கொண்டார். கும்போதரன் குடைபிடிக்க கந்தர்வ மகளிர் சாமரம் வீசினர். புட்பாத குரடுகள் திருப்பாத கமலங்களில் அலங்கரிக்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். மூவுலகம் திரண்டு வர திருவுலா புறப்பட்டது. வேதங்கள் ஒலித்தது, கீதம் இசைத்தது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, சம்போ மகாதேவா, சாம்ப சதாசிவா போன்ற கோஷங்கள் திக்கட்டும் ஒலித்து கொண்டே இருந்தன. வீதியெங்கும் கஸ்தூரி குளம்பால் பூசி பன்னீர் தெளித்திருந்தனர். வெண்கொற்ற கொடையும் ரிஷப கொடியும் திருவீதி உலாவில் அழகிற்கு அழகு செய்தன. ருத்ரகன்னியர் நாட்டியமாடினர். பிரதம கணங்கள் தண்டம் ஏந்தி வந்தனர். எங்கும் பூமழை பொழிந்து கொண்டே இருந்தது. ஈசனின் திருவீதி உலா ஔஷதி பிரஷ்த நகரத்தை அடைந்தது. வேதகோஷங்களும் வாத்திய ஓசையும் இமவான் நகரை பெருமைப்படுத்தியது. சிவபெருமானை இமவானும் மேனையும் ராஜ மரியாதைகளுடன் வரவேற்று திருமாளிகைக்குள் எழுந்தருளச் செய்தனர். பொன்மணி ஆசனத்தில் ஈசனை எழுந்தருளச் செய்து பாத பூஜை செய்தனர். இத்தருணத்தில் இமயமலை குலுங்கியது. இமய பர்வதம் சிறுக சிறுக தாளை அழுத்திக் கொண்டே இருந்தது. அதனால் தென் திசை உயர வடதிசை தாழ்ந்தது. திருமணத்துக்கு வருகை தந்தோர் திக்கு முக்காடினர். அச்சத்தால் அலறினர், பயந்து நடுங்கினர். இதுவும் அந்த ஈசனின் திருவிளையாடல்தான் என்பதனை எவரும் அறிந்திலர். ஈசன் நண்பர்களை காக்க அருள் செய்தார். அங்கே நின்று கொண்டிருந்த நந்தியை விழித்தார். நந்தி பணிவோடு ஈசனின் எதிரில் வந்து நின்றார். ஈசன் நந்தியை திருநோக்கம் செய்து, நந்தி, இக்கணமே அகஸ்தியரை எம்முன் அழைப்பாய் என்று அன்பு கட்டளையிட்டார். நந்திதேவர் தியான நிலையை மேற்கொண்டு மானசீகமாக அகஸ்தியரை அழைத்தார். அடுத்த வினாடி அகஸ்தியர் ஈசன் திருமுன் பிரசன்னமானார். அகஸ்தியர் ஈசனை வலம் வந்து நமஸ்கரித்து சிரம் மீது கை உயர்த்தி பணிவோடு நின்றார். ஈசன் அகஸ்தியரை திருநோக்கம் செய்து, அகஸ்தியா, நீ இப்பொழுதே தென் திசைக்கு சென்று பொதிகை மலையில் இருப்பாயாக. உன்னால் பூமி சமமாகும் என்று சொன்னார். ஐயனின் ஆணையை ஏற்றுக்கொண்ட போதிலும் அகஸ்தியர் மனதில் ஒரு வேதனை. அதனை ஈசனிடம் சமர்ப்பித்தார். மகாபிரபு, இந்த எளியவனுக்கும் தேவரே திருமணத்தை தரிசித்து மகிழ வேண்டும் என்ற ஆசை உண்டல்லவா? கண்களில் நீர்மல்க உடல் விதர்ப்ப விண்ணப்பித்த அகஸ்தியரை திருநோக்கம் செய்த ஈசன், அகஸ்தியா, பொதிகை மலையில் இருந்து கொண்டே எமது திருமணத்தை உனது ஞான திருஷ்டியால் பார்க்கும்படியான ஒரு சக்தியை அளித்தோம் என்று ஆறுதல் சொல்லி அனுகிரகித்தார். அகஸ்தியர் ஈசனின் ஆணையை நிறைவேற்ற புறப்பட்டார். அகஸ்தியர் தென்திசை வந்து பொதிகை மலையில் திருப்பாதம் பதித்ததும் பூமி சமமானது. திருமணத்துக்கு வந்தோர் ஆரவாரம் செய்தனர். வெற்றி முழக்கமிட்டனர். திருமண சடங்குகள் ஆரம்பமானது. நான்முகன் அலங்காரத்திற்கான அணிமணி ஆபரணங்களை தங்க தாம்பாளத்தில் வைத்து ஈசன் திருமுன் சமர்ப்பித்தார். சுந்தரரான கைலை பெருமானே, பிரம்மாதி தேவர்களின் சமர்ப்பணமான இந்த நவரத்தின அணிமணி ஆபரணங்களை தேவரை திருமேனியில் சாத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஈசன் மனமகிழ்ந்த ஆபரணங்களை அணிந்து கொள்ள இசைத்தார். சதுர்முகன் சந்தோஷித்த ஆபரணங்களை இறைவனுக்கு சாத்தி மகிழ்ந்தார். வட்ட நிலா வடிவம் கொண்ட செந்தாமரை முகம், வட்ட கருவிழிகள், கொவ்வை பழம் போன்ற செக்க சிவந்த அதரங்கள், சங்கு போன்ற கண்டத்தில் ஆழகால நஞ்சின் நீல நிற அடையாளம், திவ்யமான பேரளி பொங்கும் அணிமணி ஆபரணங்களால் அகன்ற மார்பில் புரளும் அழகு, பொன்பட்டு வஸ்திரங்களாலும் அணிமணி ஆபரணங்களினாலும் சர்வாலங்கார பூஷிதராய் திருத்தோற்றம் அளித்த பரமேஸ்வரன் கோடிக்கணக்கான மன்மதனுக்கு நிகரான பிரம்ம தேஜஸை பெற்றார். இப்பேற்பட்ட சௌந்தரிய சாமுத்திரிகா லட்சணத்துடன் கூடிய சுந்தர பொலிவுடன் வந்த ஈசனை கண்டு பெண்கள் மதிமயங்கினர். ஈசன் அணிந்திருந்த நகைகளுக்கு ஈசனால் தான் ஒரு கௌரவம் என்று கூறினர். வைத்த வெளி வாங்காமல் ஈசனையே பார்த்து கொண்டிருந்த பெண்கள் பல கோடி.
திருவீதி உலாவரும் ஈசன் திருமண மண்டபத்தின் திருவாயில் அடைந்ததும் வேத மகளிர் சூழ வர ஈசனை வணங்கி வரவேற்று அவரது பங்கஜ மலர் பாதங்களை பயபக்தியுடன் பாலாபிஷேகம் செய்து மலர் சாத்தி பூஜித்தார். இப்பேற்பட்ட தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை அழகு சுந்தரனை பற்றி தவறாக ஐயம் கொண்டோமே என்று எண்ணி ஒரு கணம் வேதனைப்பட்டாள் மேனை. திருமாலும் நான்முகனும் திருவாயில் வந்து ஈசனை அழைத்து கொண்டு மணமேடை சென்று நவரத்ன சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்தனர். இச்சமயத்தில் பார்வதி தேவிக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. முனிபத்தினிகள் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீரை பொற்குடங்களில் நிரப்பி நன்னீராட்டினர். பொன்வண்ண பட்டாடைகள் பார்வதியின் திருமேனியை மேலும் அழகூட்டின. தொட்டால் துவளும் மென்மையான திருப்பாத கமலங்களில் செம்பஞ்சு குழம்பு பூசினர். இரத்தின மாணிக்க கற்கள் பதித்த பசும்பொன் தண்டைகளையும் கலீர் கலீர் என்று ஒலிக்கும் வெண்முத்து கொலுசுகளையும் திருவடிக்கு அணிவித்து அழகு செய்தார்கள். ஈசனின் நீலகண்டத்தை கட்டி தழுவும் தேவியும் மென் கரங்களில் நவரத்ன வளையல்கள், கை விரல்களில் மோதிரம், திரிசெவியில் தோடு, மாட்டல், ஜிமிக்கி, தொங்கட்டான் போன்ற காதணிகள், செண்பக பூ போன்ற மூக்கில் மூக்குத்தி, பில்லாக்கு, நீள்கழுத்து சுற்றி சங்கிலி, முத்திச்சரம், பவளமாலை, சுட்டிகை போன்ற நவரத்ன அணி ஆபரணங்கள், கூடியிடையை சுற்றிய ஒட்டியானம், நீள் கூந்தலை வாரிவிட்டு முடிச்சில் மலர்ச்சரங்கள், நெற்றியில் முத்துச்சரங்கள் என்ற வண்ணம் அம்பிகையின் அங்கமெல்லாம் தங்கமாய் துலங்கியது. இவ்வாறு அலங்கார பூஷினியாக விளங்கிய பர்வதராஜகுமாரி பார்வதியை முனி பத்தினியர்களான அதிதி, திதி, சுபர்ணி, சரசா, அனுஷியா, அருந்ததியும் நான்முகன் நாயகியான கலைவாணி, நாராயணனின் தேவியர்களான ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோர் அழைத்து வந்து பரமேஸ்வரன் பக்கத்தில் அமர செய்தனர். பார்வதி தேவியும் கற்பக மரத்தை சுற்றி இருக்கும் காமவல்லி குடிபோல் ஈசனின் பக்கத்தில் நேசமர் அமர்ந்தார். அதே சமயம் 18 வகையான மேள வாக்கியங்கள் ஒலி எழுப்பின. சப்தரிஷிகளின் வேதகோஷம் திக்கட்டும் பரவியது. பார்வதி தேவியின் கையை பற்றி சிவபெருமானின் திருக்கரத்தோடு சேர்த்து சர்வாலங்கார பூஷதியை, சர்வமங்கல சோபியுமான என் கன்னிகை பார்வதியை கைலாசபதியான சர்வேஸ்வரனுக்கு கன்னிகாதானம் செய்து என் குமாரத்தியை தேவரீருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி கன்னிகாதானம் செய்து கொடுத்தான் இமவான். திருமண வைபவங்கள் மங்களகரமாக நடந்து கொண்டிருந்தன. ஹோம சம்பந்தமான மங்கள சடங்குகளை நான்முகன் மற்றும் மாமுனிவர்கள், வேத விற்பனர்கள் எல்லாம் ஒன்று கூடி கோடி மந்திர ஆராதனைகளுடன் பக்தி ஸ்ரத்தையுடன் நடத்தி கொண்டிருந்தனர். அம்மை மிதிக்கும் வைபவத்தில் பரமேஸ்வரன் பார்வதி தேவியின் திருவடிகளை தன் இரு கரங்களால் மிருதுவாக பிடித்து அம்மை மீது வைத்து இருவரும் அருகே நின்றிருந்த அருந்ததியை நோக்கினர். அக்னியை வலம் வந்தனர். திருமண சடங்குகள் ஒன்றின் பின் ஒன்றாக மங்களகரமாக நடந்த வண்ணம் மாங்கல்ய தாரணம் எனும் மங்கள முகூர்த்த வேலை நெருங்கியது. 33 தேவர்கள், முனிவர்கள், சிவகணத்தவர்கள், கிண்ணர்கள், கிம்புருடர்கள் மங்கள கோஷம் எழுப்ப, வேதம் முழங்க, மங்கள இசை ஒலிக்க, கற்பக மலர்களும் மந்திராட்சதைகள் தூவ பரமேஸ்வரர் பார்வதி தேவியாரின் திருக்களத்தில் மாங்கல்ய தாரணம் செய்தார். இத்திருக்கோள வைபவங்களையெல்லாம் பொதிகை மலைகள் இருந்த வண்ணம் அகஸ்திய மாமுனிவர் தமது பத்தினி லோபமுத்திரையுடன் கண்டுகளித்து பேரின்பக் கடலில் மூழ்கியிருந்தார். பரமசிவனும் பார்வதி தேவியும் மணமக்களாக இருந்த திருக்கோலத்தை தரிசித்து கோடான கோடி தேவர்கள் குதூகலம் கொண்டார்கள். ரதிதேவி சிவபெருமானை தரிசித்து கணவனை திரும்பப் பெற எண்ணி கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார். பரமேஸ்வரன் ரதியின் பிரார்த்தனையை ஏற்று அவளுக்கு திருவருள் புரிந்தார். ரதி, மன்மதன் உனது கண்களுக்கு மட்டும்தான் தெரிவான், மற்றவர்களுக்கு அவன் அரூபமாவான். இருப்பினும் அவன் காமபானம் தொடுத்து மோகமூட்டும் காமலீலைகளைச் சரிவரச் செய்வான். காமதகனத்தால் யாம் காமாரி என்ற திருநாமத்தை ஏற்போம். ரதி தேவியின் கண்களுக்கு மன்மதன் தோன்றினான். இருவரும் குதூகலம் கொண்டனர். இருவரும் ஈசனை மணக்கோலத்தில் கண்டு மகிழ்ந்து தரிசித்து சந்தோஷித்தனர். இத்தகைய சுபமுகூர்த்த வேளையில் இமவான் தனது மனைவியோடும் மகன்களோடும் ஈசனையும் ஈஸ்வரியும் நமஸ்கரித்து பணிவோடு நின்றான். கையிலை பேரரசர் இமவானுக்கு திருவருள் புரிந்தார். மலை வளைத்த பெருமான், கருணைக் கடலான ஈசன், உமாமகேஸ்வரியை திருக்கரம் பற்றிய கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தோர் அனைவரும் பேரானந்த பெரு வெள்ளத்தில் மூழ்கினர். அனைவரும் ஈசனின் திருவருளால் திருமண யோகம், புத்திர பாக்கியம், நிறைந்த ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோடு கூடிய சுகமான மன வாழ்வை பெற்றனர். இங்கனம் சகல லோகத்தவரும் அருள்பாலித்த ஞானக்கூத்தனான அம்பலவாணர் பார்வதி தேவியுடன் ரிஷபத்தில் திருக்கயிலாய திருமாமலையில் எழுந்தருளினார். சம்பவ காண்டத்தில் அடுத்து நாம் பார்க்க இருப்பது திருமுருகனின் அவதாரம்.